இப்ப துலா லக்னத்திற்கு சந்திரன் 10ஆம் அதிபதியாக வருவது இங்கேயே சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய மேன்மை. சாமபலத்தை மட்டும் இழந்திருக்கிறார். பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். திக்பலத்தை அடைவார். எட்டில் மறைந்தாலும் இங்க எட்டுல மறைவார், ஆனாலும் உச்சமாக இருப்பார். இந்த ஒரு இடத்துலதான் அவருக்கு ஸ்தான பலத்தை மட்டும்தான் கொடுக்குறேன். இதை நல்லா புரிஞ்சுக்கலாம். நீச்சம் அடைவார் அப்படிங்கிற ஒரு தன்மையில மட்டும்தான் இங்க ஒரு டிக் கொடுக்குறேன். லக்னத்தில் இருக்கிறார், சுவரின் வீட்டில் இருக்கிறார். 70 மார்க், 40 மார்க், 70 மார்க். இங்க சுபத்தன்மையோடு இருந்தா 100 மார்க்கே கொடுப்பேன். இங்கேயும் சுபத்தன்மையோடு இருந்தா 100 மார்க் கொடுப்பேன். இங்க 10க்கு 6ல மறைகிறாரு, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தா சூப்பர். இங்க லக்னத்திற்கே 6ல் மறைகிறார், குருவின் வீட்டில் இருக்கிறார், 7ல் இருக்கிறார், செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார். ஆயினும் இங்கே கேந்திரத்தில் இருக்கிறார், 10க்கு 10ல் இருக்கிறார், 8ல் மறைகிறார். அப்ப கூட 70 மார்க் கொடுத்துருக்கிறேன். இங்க கூட உச்சம்தான். சுபத்துவமாக இருந்தா இந்த மறைவு தோஷம் மட்டுப்படும். 9ல் இருக்கிறார், நல்ல 10க்கு 12ல மறைந்தா கூட 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சந்திரனை மட்டும் ஒளித்தன்மையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அதனை எடுத்து